அனைவருக்கும் வணக்கம். முனைவர் கா. கிருத்திகா. மொழி மற்றும் இலக்கியம். மொழி என்பது மனிதனுக்கு அடிப்படை தேவையான ஒன்று. தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு கருவியாக பயன்படுவது மொழி. மொழி என்பது மக்கள் படைத்து காக்கும் அரியதொரு கலை என்று மு. வரதராசன் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் செய்தி தொடர்புக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் மொழி இன்றியமையாத கருவியாகும். மொழியின் வழியாகவே முன்னோர்களின் அறிவு செய்திகளும் அறச்செய்திகளும் அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்லப்படுகின்றன. மொழி குறித்த கருத்துக்கள். ஷஃபீர் என்ற அறிஞர் 1921 மொழி பற்றிய கருத்துக்களை அறிவித்துள்ளார். இயல்பாகவே ஒலிக்கக்கூடியதும் பேச்சொலிகளின் மூலமாக தன்னகத்தே தோன்றக்கூடிய கருத்துக்களையும் உணர்வுகளையும் அசைவுகளையும் வெளிப்படுத்துவது மொழி. நோம் சோம்ஸ்கி என்ற அறிஞர் 1957 மொழியானது வாக்கிய தொடர்களின் அமைப்பாகும் என்றும் ஒவ்வொரு தொடர்களும் மொழிக்கூறுகளின் தொகுப்பினை உடையதாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மொழி குடும்பங்கள் இந்தோ ஆரிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என்று பாகுபடுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் திராவிட மொழிகள் என்று 3 மொழிகளை குறிப்பிட்டுள்ளனர். திராவிட மொழிகளின் 3 பெரும் பிரிவுகளாக பிரிப்பன. தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். தென் திராவிட மொழிகள் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரஹா, இருளா. நடு திராவிட மொழிகள் தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலமி, நாயக்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதப்பா, கோண்டி, கோயா. வட திராவிட மொழிகள் குரூப், மால்தோ, பிராய்க்யூ. இவற்றில் ஒரு சில மட்டுமே இன்றும் புழக்க மொழிகளாக உள்ளன. தமிழ் அடிப்படையான உலகத்திற்கே தாய்மொழியாக திகழ்ந்து கொண்டு வருகிறது. வடதிராவிட மொழிகள் என்று கூறப்பட்ட குரூப், மால்தோ, பிராய்க்யூ. இவற்றில் மால்தோ மட்டுமே தற்போது புழக்கத்தில் உள்ளதாக உள்ளது. அதுவுமே மிக அரிதாக மலைவாழ் மக்களிடம் மட்டுமே காணப்படுகின்ற மொழி அமைப்பாக உள்ளது. அவற்றில் உலக செம்மொழிகள் என்று வரைமுறைப்படுத்தப்பட்ட சில மொழிகளை குறிப்பிட்டுள்ளன. கிரேக்கம், லத்தீன், தமிழ், சீனம், அரேபியம், சமஸ்கிருதம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளன. செம்மொழிக்கான தகுதிகள் என்று சில வரைமுறைகளை உலக செம்மொழி ஆய்வு நிறுவனம் கொடுத்துள்ளது. அவற்றின் வகைகள் தொன்மை, பிறமொழி தாக்கமில்லாத தனித்தன்மை, தாய்மை தன்மை, தனித்தன்மை, இலக்கிய வளமும் இலக்கண சிறப்பும், பொதுமை பண்புகள், நடுவு நிலைமை, பண்பாடு, கலை பட்டறிவின் வெளிப்பாடு, உயர்சிந்தனை, கலை இலக்கிய தனித்தன்மை, வெளிப்பாடு, மொழி கோட்பாடு என்று இவற்றை வகைப்படுத்தப்படுகின்றன. இவற்றுக்கான வரைமுறைகளையும் வைத்துள்ளன. செவ்வியல் தகுதிகள் என்று குறிப்பிடத்தக்கவைகளாக ஒவ்வொன்றாக பாகுபடுத்தப்படுகின்றன. தாய்மை. பல மொழிகள் தோன்றுவதற்கு தமிழ் மொழி தாயாக இருந்திருக்கிறது. அடிப்படையாகவே தமிழ் மொழி உலக மொழிகளுக்கு முன்பு தோன்றியதாகவே வகைப்படுத்தப்பட்டு வருகிறது. பல இடங்களில் மேற்கோளாகவும் காட்டப்பட்டு வருகின்றன. தொன்மை தன்மை. தமிழில் கிடைக்கின்ற முதல் நூலான தொல்காப்பியம் 250க்கும் மேலான இடங்களில் என்மனார், மொழிமனார், என்ப, மொழிப என்று குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியத்திற்கு முன்னரே சில இலக்கண நூல்களும் இலக்கிய நூல்களும் இருந்திருக்க வேண்டும். தொன்மை தன்மைக்கு இலக்கணமாக தொல்காப்பியம் மட்டுமே தற்போது நமக்கு கிடைக்கப்படுவதாக உள்ளது. அவற்றுக்கு முன்னாகவே அகத்தியம் என்று பல இடங்களில் மேற்கோளாக எடுத்தாளப்பட்டு கொண்டுள்ளது. பிறமொழி தாக்கமின்மை. அரசியல், சமயம், வணிகம் போன்றவற்றால் பிறமொழி தாக்கம் தமிழில் ஏற்படக்கூடும். தமிழ்மொழியானது தனித்து இயங்கும் தன்மையுடையரும் இருந்து வருகிறது. பிறமொழி தாக்கமின்மை. சமஸ்கிருதம் போன்ற வடமொழி கலப்பு அதிகமாக எடுத்தாளப்பட்டாலுமே ஒரு சில இடங்களில் தனித்தமிழாகவே எடுத்தாளப்பட்டு வருகிறது. ஆரம்ப காலகட்டங்களில் மொழிக்கான முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வந்து கொண்டுள்ளது. தற்போது தமிழ் இலக்கியம் சார்ந்து பல்வேறு ஆய்வுகள் எடுத்தாளப்பட்டு வருகிறது. பிறமொழி அறிஞர்களான வெளிநாட்டிலிருந்து பல்வேறு ஆய்வுகள் தமிழ் சான்று எடுத்தாளப்படுகிறது. உயர் சிந்தனை. யாதும் ஊரே யாவரும் கேளிர், பிறப்போர்க்கும் எல்லா உயிர்க்கும், உண்பது நாளே உடுப்பவை இரண்டே, உண்டாலம்ம இவ்வுலகம், பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் போன்றவை எல்லாமே இன்றும் மேற்கோளாக மட்டுமல்ல வாழ்வியல் சிந்தனைகளாகவும் எடுத்தாளப்பட்டு வருகிறது. நம்மளுடைய இலக்கண வளமை. இலக்கணம் என்பது 2 வகைகளாக பாகப்படுத்தப்பட்டுள்ளது. அகம், புறம் என்று 2 வகைகள் உள்ளது. அகவாழ்க்கை என்பது மனிதனோட உள்ள அமைப்புகளை மட்டுமே இருக்குது. அவனோட உணர்ச்சிகளை சார்ந்ததாக அமைந்து கொண்டு வருகிறது. புற வாழ்க்கை ஒழுக்கம், கொடை, வீரம், தியாகம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளது. வாழ்விற்கான இலக்கணங்களையும் நம்மளுடைய தாய்மொழி வரையறுத்து காட்டுகின்றது. தொல்காப்பியம் பிறப்பியல், மெய்ப்பாட்டியல், மரபியல், 6 அறிவு பாகுபாடு, ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரை உயிரினங்களுக்கான அறிவு பாகுபாடையும் வகுத்துள்ளது. வினைச்சொல் கட்டமைப்பு, வினைமுற்று, விகுதிகள், திணை, பால், எண், இடம், காலம் போன்றவையும் இங்கு வரைமுறையாக எடுத்தாளப்படுகிறது.
தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் என்று குறிப்பிடக்கூடிய தகுதி சான்ற இலக்கியங்கள் தொல்காப்பியம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, 14 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இறையனார் கலைவலுரை, முத்தொள்ளாயிரம். சங்க இலக்கியத்தின் சமய சார்பற்ற தன்மை. ஒரு இலக்கியமானது எந்த வகையான சமயங்களும் சார்ந்ததாக இருக்கக்கூடாது. சமயம் என்பதை விட மதம் என்று இப்போ அடிக்கடி எடுத்தாளப்பட்டு வருகிறது. ஆனால் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் எந்த இடங்களையும் கடவுள் பற்றிய எந்த ஒரு பெயரும் குறிப்பிடப்படவில்லை. இயற்கையை மட்டுமே தெய்வமாக வழிபட்டு வந்த நம்மளுடைய இனத்துக்கான ஒரு முன்னுதாரணமாகவே எடுத்தாளப்படுகிறது. சங்க இலக்கியங்கள் சமயம் குறித்த செய்திகள் தலைமை நிலையில் பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. மாறாக தெய்வங்களை நட்பு நிலையில் வைத்து போற்றியிருப்பதை தெளிவாக அறிய முடிகிறது. சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு தன்மை வழிபாடு. வழிபாடு வேறே, சமயம் வேறு என்று நமக்கு அறிவுறுத்துகிறது. வழிபாடு என்பது மூட நம்பிக்கைகளை மட்டுமே முன்னிறுத்தி வருவதாக இருக்கக்கூடாது. அறிவியல் சார்ந்ததாகவும் அக்கால வழிபாடுகள் இருந்தது. தற்காலத்தில் இருக்கக்கூடிய வழிபாடுகள் மூட நம்பிக்கைகள் மட்டுமே முன்னிறுத்தி வருகின்றன. கடவுள் என்ற சொல்லே இடைச்செருகளாக மட்டுமே பாகுபடுத்தப்படுகிறது. இடைச்செருகல், பத வேறுபாடு, சொல் வேறுபாடு போன்றவர்கள் மட்டுமே இங்கு கடவுள் வருகின்றது. அதற்கு முன்பு கோயில் என்பது அரசனுக்கான அவயமாகவும் தெய்வங்கள், நாட்டார் வழிபாடுகள் மட்டுமே இங்கு இருந்து கொண்டு வந்தது. வழிபாடு வேறு, சமயம் வேறு. வழிபாடு வரமுறை இல்லை. சமயம், கடவுள், கோயில், இலக்கியம் உள்ளன. வழிபாடு கொற்றவை வழிபாடு, நடுக்கல் வழிபாடு, வேலன் வெறியாட்டு வழிபாடு. வழிபாடு என்பதில் இருக்கக்கூடிய கொற்றவை வழிபாடு போர்க்காலங்களில் மன்னர்கள் போருக்கு செல்லும் முன் உயிர்கொலை அதற்காக பயன்படுத்தப்பட்டதான் கொற்றவை வழிபாடு. பெண் தெய்வத்திற்கான வழிபாடாக மட்டுமே இருந்தது. நடுக்கல் வழிபாடு தலைவன் வீரமரணம் அடைந்து விட்டான் என்பதால் அவனுக்கு நடுக்கல் வழிபாடு இருந்தது. பெண்களுக்கும் அரசியர்களும் சில இடங்கள்ல நடுக்கல் வழிபாட்டுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள். வேலன் வெறியாட்டு இணக்கமான ஒரு நட்புக்கு இணையான ஒரு வழிபாடாக மட்டுமே கருதப்பட்டது. காதல் ஒத்த இரு மனங்கள் தங்களோட காதல்களை குடும்பத்தினருக்கு வெளிப்படுத்துவதற்காகவே இந்த வேலன் வெறியாற்று இந்நிகழ்வு இன்றைய வரையுமே கடைபிடித்து வருகின்றனர். திருக்குறளில் கடவுள் வாழ்த்து, கடவுளரின் தன்மை குறித்து மட்டுமே பேசப்பட்டுள்ளது. பெயர்கள் கூறப்படவில்லை. திருக்குறளில் இருக்கிறதுலேயே நமக்கு ஆதி பகவன் இன்னுமே ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய இந்த சொல்லாடல் என்பது கடவுள் மட்டுமே அப்படிங்கிறது அவர் எந்த இடங்களையும் குறிப்பிடவில்லை. தெய்வம் மட்டுமே சொல்லியிருக்காங்க. தெய்வம் தொழால் அப்படிங்கிறதுல தெய்வம் மட்டுமே குறிக்கப்பட்டுள்ளது. கடவுள் என்பது எங்கேயுமே குறிக்கப்படவில்லை. சிலப்பதிகாரத்தின் தொடக்கம் இயற்கை வாழ்த்து பாடலாக அமைந்துள்ளது. சங்க இலக்கியங்களிலிருந்து காப்பியங்கள் காலம் வரைக்குமே நம்ம இயற்கையை மட்டுமே தெய்வங்களாக வழிபட்டு வந்தோம். திங்களை போற்றுதும், சூரியனை நம்ம வணங்குறது. இன்னுமே நம்ம தைப்பொங்கல்னாவே சூரியனை மட்டும்தான் வணங்கி நம்ம பொங்கல் வைப்போம். அடுத்து கால்நடைகளை வணங்குறது, வர்ண வழிபாடு, மலையை வணங்குறது, நிலா வழிபாடு, இந்த மாதிரியான ஐம்பூதங்களையும் இயற்கை சார்ந்த நிகழ்வுகள் மட்டுமே நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்தோம். எந்த இடங்களில் உருவ வழிபாடோ குறிப்பிட்ட தெய்வங்களையோ சொல்லப்படவில்லை. திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் என்று மட்டுமே குறிப்பிட்டு வருகின்றனர். சங்க பாடல்கள் என 8 தொகை, 10 பாட்டு போன்ற நூல்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடல் பாடப்பட்டிருக்கவில்லை. தற்போது கிடைக்கும் கடவுள் வாழ்த்து பாடல்கள் பிச்சைக்கையாக சேர்க்கப்பட்டவையாகும். சமண இலக்கியமாக கருதப்படும் சிலப்பதிகாரத்தில் சிவன், திருமால், அருகன், கொற்றவை, ஐயை என அனைத்து தெய்வங்களையும் குறித்து எவ்விதமான வெறுப்புணர்ச்சியின்றி பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதுவரை கூறப்பட்டிருந்த எல்லா இலக்கியங்களுமே அரசனோட வீரம், மக்கள் எப்படி இருக்கணும், அரசன் எப்படி வழி நடத்தணும், அவங்களோட அகவாழ்க்கை எப்படி இருக்கணும், அவங்களோட புற வாழ்க்கை எப்படி இருக்கணும் மட்டுமே நமக்கு சுட்டி காட்டி இலக்கியங்கள் எழுத்தாளப்பட்டு வந்திருந்தது. அவற்றின் இலக்கணமாக கொடை, வாய்மை, அறம் கூறவை, அரசியல் அறம், வணிக அறம், போர் அறம். கொடைக்கான அறம், யாருக்கெல்லாம் நம்ம கொடை வழங்கணும் அப்படிங்கிறதுக்கு. வாய்மை, நீதி தவறாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. அறம், அறவழியில் மட்டுமே நம்ம செல்லணும். அறம் தவறி நம்மளோட நிகழ்வு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அதுபோல தான் அரசியலையும் நம்ம நேர்மையோடும் தலைமையோடு இருக்கணும், ஆளுமை பண்போடு. வணிக அறம், வணிகம் மேற்கொள்ளத்துக்கும் சில அடிப்படை வரமுறைகள் எல்லாமே இங்கு அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து போர் அறம், போரில் என்னென்ன மாதிரி அறங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட புறப்புற வெண்பா மாலையில் அதிகமான தகவல் இருக்குது. அதே மாதிரி அகவாழ்க்கை குறிக்கிறதுக்கும் நம்மளோட தொல்காப்பியத்தில் மெய்யியல் அப்படிங்கிறதுல நிறையா, மெய்ப்பாட்டியல் அப்படிங்கிற அதிகாரத்தில் நிறைய விளக்கங்கள் இருக்குது. திருக்குறள்லேயும் பொருள் இன்பம் அப்படிங்கிறதுல நிறையா குறள்கள் எடுத்தாளப்பட்டிருக்கு. அனைவருக்கும் நன்றி.